அகக்கண்ணை திறந்து நீ அருகினில் அழைத்தாய். ஆத்மா ஒளி பெற யோகத்தை வகுத்தாய். பூரண அமைதி எங்கனமென்றே ஜனனமும் மரணமும் ஓய்ந்த பின் புவியினில் அதிசயம் அபோமலையாகும். அபோமலை மகிமையை அகிலமே பாடும். நான் மறையோதிடும் நாயகன் ரூபம் கருணை பொழிந்திடும் பூமுகம் நாளும். ஓம் சாந்தி. 13/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் 21 பிறவிகளுக்கு விழாக்கள் போன்றவற்றிற்கு சென்று உங்களை களிப்பூட்டிக் கொள்ள தேவையில்லாத வகையில் பாபா உங்கள் இதயத்தை களிப்பூட்டுகின்றார். கேள்வி: இப்பொழுது தந்தையின் உதவியாளர்கள் ஆகுகின்ற குழந்தைகள் எந்த உத்தரவாதத்தை கொண்டிருக்கின்றார்கள்? பதில்: ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ராஜ்ய ஸ்தாபனைக்கு உதவியாக இருக்கின்ற குழந்தைகள் என்றுமே மரணம் ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை கொண்டிருக்கின்றார்கள். சத்தியயுக ராஜ்யத்தில் அகால மரணம் என்பதே இல்லை. உதவியாளர் ஆகுகின்ற குழந்தைகள் தந்தையிடம் இருந்து 21 சந்ததிகளுக்கு அமரத்துவமானவர்கள் ஆகுதல் என்ற அத்தகைய பரிசை பெறுகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. மரண அமைதி என்ற அபியாசத்தை பயிற்சி செய்வதற்கு இந்த கண்களால் காணக்கூடியவை அனைத்தையும் கண்டும் காணாதிருங்கள். உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் உங்கள் புத்தியில் இருந்து அகற்றி உங்கள் வீட்டினதும் ராஜ்யத்தினதும் விழிப்புணர்வில் இருங்கள். 2. உங்கள் நடத்தைக்கான பதிவேட்டை கொண்டிருங்கள். கல்வியில் எந்த தவறையும் செய்யாதீர்கள். இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் அதிமேன்மையான மனிதராகி பிறரையும் அவ்வாறு ஆக்குங்கள். ஆசீர்வாதம்: சகல பேறுகளும் நிறைந்திருப்பதன் மூலம் மகிழ்ச்சியும் முகமலர்ச்சியுமான மனநிலையில் நிலைத்திருப்பீர்களாக. ஒரு தேவ விக்கிரகத்தை வடிக்கும் போது அவர்கள் எப்பொழுதும் புன்சிரிப்புடன், அதாவது முகமலர்ச்சியாக சித்தரிக்கின்றார்கள். இந்நேரத்தின் உங்களுடைய ஞாபகார்த்தமாகவே நீங்கள் புன்னகையுடன் இருப்பதை விக்கிரகங்களில் சித்தரிக்கின்றார்கள். முக மலர்ச்சியுடன் இருப்பது என்றால் சதா சகல பேறுகளாலும் நிறைந்திருப்பதாகும். நிறைந்திருப்பவர்கள் மாத்திரமே முக மலர்ச்சியுடன் இருக்க முடியும். பேறுகளில் ஏதாவது குறைபாடு இருக்குமாயின் நீங்கள் முக மலர்ச்சியுடன் இருக்க மாட்டீர்கள். ஒருவர் எவ்வளவு முக மலர்ச்சியுடன் இருக்க முயற்சித்தாலும், வெளியில் அவர் சிரித்து கொண்டிருந்தாலும், ஆனால் இதயபூர்வமாக சிரிப்பதில்லை. ஆனால் நீங்கள் இதயபூர்வமாக சிரிக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் முக மலர்ச்சியாகவும் சகல பேறுகளாலும் நிறைந்திருக்கின்றீர்கள். ஸ்லோகம்: சிறப்பு சித்தி எய்துவதற்கு உங்களுடைய ஒவ்வொரு பொக்கிஷ கணக்கின் சேமிப்பும் நிறைந்திருக்கட்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பொன்னோடல் போனது பூமியின் தேகம். சத்தியவும் தர்மவும் பாரதத்தில் சொர்க்க சுகம் சம்பூர்ண குணம் ரத்தினம் பதித்த
முத்திரங்கள் முத்திரம் முழுதும்